மணி 5:30. வணக்கம் சார். கேக்குதா? காலை வணக்கம். கேக்குது. காலை வணக்கம். நான் வரலையா இன்னும்? வந்துருவாரு. சார் வணக்கம். நம்ம பிரசிடென்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஸோ டிராவலிங்ல இருக்காரு. அதனால வந்து ஜாயின் பண்ணிப்பாரு. ஓகே ஓகே ஓகே.
தலைவரே வணக்கம். உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்குதா? எந்த ஊர்ட்ட போயிட்டு இருக்கீங்க? கிடைக்குதுல, காதுல விழுதுல. வணக்கம் சார், காதுல விழுது சார். ஓகே ஓகே ஓகே. ட்ரெயின்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிருப்பாங்களே, எங்க நிக்கிறீங்க நீங்க? என்ன தலைவரே? ட்ரெயின்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்லீப்பர்ல எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே, நீங்க என்ன பண்றீங்க இப்ப? பாருங்க, இப்ப லைட்டிங் போட்டு வர பாருங்க. டார்ச் லைட் எடுத்துட்டு போயிட்டீங்களா? என்ன தலைவரே? மூஞ்சிக்கு இல்ல, டார்ச் தூங்கிட்டு லைட் தானே எடுத்துட்டு போயிட்டீங்களாங்கற. டார்ச் லைட். நான் டார்ச் லைட் தான் கையிலே வச்சிருக்கேன், சொல்லுதான் பாருங்க. சரி சரி. எந்த ஊர்ட்ட போயிட்டு இருக்கீங்க இப்ப? எங்க? ஐடியா வந்து நேரம்.
அனைவருக்கும் வணக்கம். காதல விழுது தலைவர சொல்லுங்க சார். விழுது. காதல விழுது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதன் இயற்கை வாழ்வியல் முறை உண்டல் உண்முடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெஞ்ச் சிட்டி உதவி ஆளுநர் ரவி அவர்களுக்கும் தலைவர் பிரபலன் செயலாளர் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற கற்றுக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஈஸ்ட் சங்கத்தின் உதவியாளர் ராஜா கால்தாஸ் அவர்களுக்கும் மற்றும் தலைவர் ரொட்டேரியன் ராம்குமார் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் பிரசன்னா அவர்களுக்கும் ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசர் கண்ணப்பனையா கொடி கண்ணப்பனம்மா அவர்களுக்கும் திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் காரைக்கால் இயற்கை வேளாண் வழி பாஸ்கரையா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்புள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசித்து வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஈஸ்ட் சங்கத்தின் செயலாளர் பிரசன்னா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை பிறப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மொய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தையும் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லாரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஈஸ்ட் சங்கத்தின் செயலாளர் பிரசன்னா அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் பூமுடி கண்ணப்பனம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. நல்வழியில் நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். நேராக கண்கள் மூடிய நிலையில் முத்திரை வச்சுக்கலாங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுத்து அகர ஊசி முத்திரை நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து உகர ஊசி ஆதி முத்திரையில்
நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. மேலும் சின்முத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து அகர ஓசை. உண்மைய முத்திரை. நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து புற ஓசை. ஆதி முத்திரையில் நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. ஆனந்த முத்திரையில் ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சி. நம்ம உள்ளங்கை மட்டும் தட்டிட்டு இருந்தோம். இப்ப இந்த கை இதுல இருந்து ஆரம்பிச்சு ஷோல்டர் வரைக்கும் கொண்டு போறோம். அப்படியே ஷோல்டர்ல இருந்து கொண்டு வந்து பின்கை வழியா அதை நம்ம முடிக்க போறோம். அதே மாதிரி இன்னொரு கை மாற்றி செய்ய போறோம். ஆரம்பிச்சுக்கலாங்க. இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே தட்டிட்டு அப்படியே போறோம். அப்படியே முழங்கை எல்லாம் தட்டிக்கிட்டு புறங்கை வழியா கொண்டு வந்து முடிக்கும். அதே மாதிரி இன்னொரு முறை செய்யலாம். அடுத்த ஆப்போசிட் கையும் ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளது மெதுவாக வெளிவிடுவோம். 1 2 3 5 6 7 8 9 10 1 2 3 4 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக 1 2 3 4 5 7 8 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3
4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சுக்காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுங்க. மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். ஆசன பயிற்சி போயிடலாங்க. கால்கள் நீட்டிய நிலையில் வஜ்ராசன நிலைக்கு வந்துடலாம். கைகள் பின்னாடி பிடிச்சுக்கலாங்க. நீண்ட மூச்சு காற்று வெளியிடுறோம். மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்முடைய மூச்சை தரைக்கு வருது. இயல்பான சுவாசத்திலிருந்து மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்முடைய கைக்குள் ஏற வருது. எடுத்து மூச்சு காற்று வெளிவிடுறோம். கைகளை பின்னாடி போட்டுக்கலாங்க. நீண்ட மூச்சு காற்று வெளியிடுறோம். மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்முடைய கைகளை மேல உயர்த்தும். இயல்பான சுவாசம். அப்படியே கைகள் மேல இடுப்பு போகுது. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வரும். மூச்சு காற்று வெளியிடும். அடுத்து ஆதிமுத்திரை அடிவயிற்று பகுதி. நீண்ட மூச்சு காற்று வெளியிடும். மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்முடைய மூச்சு அறைக்கு போகுது. இயல்பான சுவாசத்துல இருங்க. அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. எடுத்த மூச்சு காற்ற வெளிவிட்டாங்க. அடுத்து தொடை பகுதியில் வச்சுக்கலாங்க. ஆதிமுத்திரையை நீண்ட மூச்சு காற்று வெளியிடணும். மூச்சு காற்று வெளியிட்டவாறு மூச்சு விட்டே மேல வாங்க. எடுத்த மூச்சு காற்று வெளியிடணும். அடுத்ததாக பூனையாசனம். பூனையாசனம் பண்ணிட்டாங்க. தலை மேல வரும்போது மூச்சு காற்று உள்ளிடுங்க. தலைப்பகுதி கீழே வரும்போது மூச்சு காற்று வெளியிடுங்க. கவுண்டிங் செய்ய போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே முயலாசனத்துக்கு போயிடலாங்க. அப்படியே மூச்சு விட்டே மேலும் எடுத்து மூச்சு காற்று வெளியிடும். கால்கள் நீட்டி பட்டர்ஃப்ளை. கால் நல்லா பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கை அசைவு கொடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நம்மளுடைய இரு கைகளால நம்மளுடைய கால் முட்டி பகுதி பிடிச்சுக்கிறோம். அப்படியே நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து கீழே அழுத்தம் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. அடுத்ததாக கொஞ்சமா காலை நகர்த்தி வச்சுக்கிறோம். நகர்த்தி வச்சுட்டு அப்படியே முன்ன இருக்கிற கால் பகுதியை கோர்த்து பிடிச்சிட்டு நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து நம்மளுடைய மூச்சுடைய கால் கட்டை விரல் பகுதி கொண்டு போறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, 7, 8, 9, 10. அப்படியே மூச்சு விட்டே மேல வரும். எடுத்த மூச்சு காற்று வெளிவிட்டோம். கால்கள் நீட்டிய நிலையில் ஒரு ஓய்வு. ஒரு தலைப்பகுதி பின்பகுதிய பின்னர் கவனிச்சுக்கோங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளிருக்கு மெதுவாக வெளிவிடுங்க. சுழற்சி பயிற்சி அப்படி சுகாசனத்துல கொண்டுக்கோங்க. சுழல் மூச்சு பயிற்சிக்கு போயிடலாம். அப்படியே இடது கையில் முத்திரை, வலது கையில் பிரணவமுத்திரை, இடதையில் உள்ளிழுத்து வலதையில் உள்ளிழுத்து வலதையில் உள்ளிழுத்து இடதையில் உள்ளிழுகிறோம். ஒரு சுற்று 7 சுற்று செய்ய போறோம். ஆரம்பிச்சுக்கோங்க. மேல் சுற்று முடிந்தது. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிடுங்க. ஒரு நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து ஓம்கார ஓசை ஓ
முறை. அடுத்ததாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து இடுப்பு பகுதியில் இரு கைகளையும் இடுப்பு பகுதியில் வைத்து அந்த விழா எலும்பு முடியும் இடத்தில் இரு கைகளையும் வைத்து உடலை நேராக வைத்து நன்றாக காற்றை 6 வினாடி நேரம் உள்ளிடுகிறோம், 4 வினாடி நேரம் நிறுத்துகிறோம், 8 வினாடி நேரம் வெளியேற்றுகிறோம். பூரகம், ரேசகம், கும்பகம் என்று சொல்வார்கள். காற்றை உள்ளிழுப்பது, நிறுத்துவது, வெளிவிடுவது. வெளிவிட்ட நிலையிலும் 2 வினாடி இந்த உடலையும் மனதையும் வெற்றிடமாக வைப்பதற்கு இடைவெளி விட்டு மீண்டும் மூச்சை உள்ளிழுக்கிறோம். தொடங்குகிறோம். இப்படி 5 சுற்று. 1 2 3 4 5 6. நிறுத்துகிறோம். 1 2 3 4. வெளிவிடுகிறோம். 1 2 3 4 5 6 7 8. வெற்றிடம். மீண்டும் மூச்சு காற்று இழுக்கிறோம். ஆழமாக 6 வினாடி நேரம், 4 வினாடி நேரம் நிறுத்துகிறோம். 8 வினாடி நேரம் வெளியேற்றுகிறோம். 6 4 8. இந்த விகிதத்தில் காற்றை உள்ளிழுப்பதும் நிறுத்துவதும் வெளிவிடுவதுமாக 5 சுற்று செய்கிறோம். நாம் எந்த நிலையிலும் கும்பக பயிற்சி இதனால் வரையும் செய்யவில்லை. இப்பொழுது அந்த காற்றை நிறுத்தும் பயிற்சியாக 300 நாட்களை கடந்த பிறகு அந்த கும்பக பயிற்சியை மேற்கொள்கிறோம். ஐந்து சுற்று செய்த பிறகு நம்முடைய உள்ளங்கைகளை வானத்தை நோக்கியவாறு வைத்து ஒரு ஓய்வு. சீராக ஆழமாக காற்று உள்ளே சென்று மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. வெளியேறிய பிறகு அடுத்து நெஞ்சக பகுதி. காற்றை உள்ளிழுக்கும் பொழுது அந்த தொண்டை பகுதியில் ஒரு உராய்வு ஏற்பட்டு காற்று உள்ளே போவதை உணர்ந்து ஆழ்ந்து உள்ளிழுக்கிறோம். நிறுத்துகிறோம். வெளிவிடுகிறோம். வெளிவிட்ட நிலையில் வெற்றிடம். மீண்டும் உள்ளிழுக்கிறோம். இழுத்து நிறுத்தி வெளிவிட்ட நிலையிலும் வெற்றிடத்தை கவனித்து மீண்டும் மூச்சை தொடங்குகிறோம்.
5 சுற்று செய்த பிறகு ஒரு ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து விட்டு ஓய்வெடுத்த பிறகு அடுத்ததாக நன்றாக அந்த நுரையீரல் இயங்கும் அளவுக்கு ஆழமாக சீராக உள்ளே சென்று அதை நிலைநிறுத்தி மெல்ல மெதுவாக வெளியேறுகிறது. ஆனந்த முத்திரையில் ஆழ்ந்து நிதானமான நீண்ட காற்று இந்த காலை வேளையில் இந்த அற்புதமான சூழ்நிலையில் நன்றாக ஆசன பயிற்சிகள் செய்த பிறகு இந்த மூச்சு பயிற்சியை மேற்கொண்டால் முழுமையான காற்று, உயிர் காற்று, பிராணன் உள்ளே சென்று அனைத்து உறுப்புகளிலும் பற்றி படர்ந்து சக்தி அளித்து வெளியேறுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்குமானது. நீங்கள் அந்த மூச்சை கவனிக்கும் பொழுது மூச்சிலோடு சேர்த்து இந்த மனமும் இயங்குகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் இந்த மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் செலுத்துகிறோம். மனம் நம் வசம், புலன்கள் வழி செல்லாமல் அறிவு நிலையில் செயலாற்றுவதற்கு பேருதவியாக இப்பயிற்சிகள் அமையும். ஆக ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியாக இப்பயிற்சியை மேற்கொண்டு உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோமாக. வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி அம்மா. ஆசனங்களையும் நமக்கு அந்த மூச்சு பயிற்சிகளையும் அருமையாக அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான்கள் பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். நாம் சுவாசிக்கும் காற்றை எப்படி ஒழுங்குபடுத்துறதுன்னு பார்க்கலாம். சில பேர் நைட்டு தூங்கும் பொழுது பெட்ஷீட்டை தலையோடு போற்றி தூங்கிட்டு இருப்பாங்க. இது நல்லது இல்லைங்க. அதாவது ஜன்னல் கதவை அடைச்சி வச்சு படுக்கிறதே நல்லதில்லைன்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜன்னல் கதவை அடைச்சி வச்சு நைட்டு படுத்தா நமக்கு தேவையான ஆக்சிஜன் பிராணசக்தி கிடைக்கல, அதனால ஜன்னலை திறந்து வைங்க, காத்தோட்டமாக வாழணும்னு நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ சில பேர் பெட்ஷீட்டை தலையோடு போற்றி படுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உள்ள இருக்கிற காற்று ஒரு நிமிஷத்தில் கெட்டு போயிருமா? அப்போ என்ன ஆகும்?
யாரெல்லாம் பெட்ஷீட்டு தலையோடு போற்றி படுக்கிறீங்களோ அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே இருக்கிற காற்று ஒரு நிமிஷத்தில் கெட்டு போயிருங்க. அப்புறம் அந்த கெட்டுப்போன காற்றவே சுவாசிச்சுட்டு இருந்தால் உடம்பு என்னத்துக்குங்க ஆகும்? அதனால் பெட்ஷீட்டை தலையோடு போற்றி படுக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, தோல்வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, சொரியாசிஸ் இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இந்த நோயெல்லாம் வந்த உடனே இது என்ன மருந்து சாப்பிட்லாம், எங்கே போகலான்னு தேடுறதை விட்டுட்டு இந்த பெட்ஷீட்டை தலையோடு போற்றி படுக்கிற பழக்கத்தை நிறுத்துங்க, சரியாக போயிருங்க. ஆமாங்க, இங்கே பாருங்க, எனக்கு இதே பழக்கம்தான். சின்ன வயசுலேருந்து பெட்ஷீட்டை தலையோடு போற்றினா தான் தூக்கம் வரும். இப்படி ரொம்ப வருஷமாக தூங்கி எனக்கு ஏகப்பட்ட நோயெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த கழுத்து வரைக்கும் போத்திட்டு படுத்து தூங்கினதுக்கப்புறம் தாங்க எல்லா வியாதி குணமாச்சு. ஆரம்பத்தில் எனக்கு பெட்ஷீட்டு தலையோடு போத்தாமல் தூக்கமே வராது. இதுக்காக என்னமெல்லாம் கூத்து பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த ஊட்டியில் இந்த குல்லாவெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குல்லா வாங்கிட்டு வந்து போட்டு மூக்கு ஓட்டம் பண்ணி அப்படியே வச்சு படுத்து தூங்குவேன். அது இன்னமும் தெரியலைங்க, இந்த தலையோடு போத்தினா தாங்க ஒரு நிம்மதியாக இருக்குது தூக்கத்துக்கு. இப்படி யாராவது ஒரு வேளை பழகியிருந்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் போத்துங்க. அதாவது என்னமோ பண்ணுங்க, உங்கள் மூக்கு சுவாசிக்கிற காற்று வெளியிருந்து வரணும், இவ்வளோதாங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், உடம்புல எல்லா வியாதி குணமாகி ஆரோக்கியமாக இருக்கலாங்க. காற்று மருந்து, கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காற்று. அதை கெடுத்து விட்டு நாம் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, படுக்கும்போது குப்புறப்படக்கூடாது. சில பேர் குப்புறப்படுத்துங்கிற பழக்கம் இருக்கும். அப்படி படுத்தா என்ன ஆகும்? இப்படி குப்புற படுக்கும் பொழுது நுரையீரல் அமுங்குதா, வயிறு அமுங்குதா, அப்போ என்ன ஆகும்? சரியான காத்தோட்டம் இருக்காது. பகல் ஃபுல்லாக எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ ஓடுறோம், ஸோ அது அசுத்தமான காற்றுல, ரோட்டில் இந்த வாகன புகைகள், எவ்வளோ கஷ்டப்படுறோம். இரவு தூங்கும் போதாவது நல்ல காற்றை சுவாசிச்சா அப்போ தாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இரவில் தாங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது. எனவே இரவு தூங்கும் பொழுது குப்புறப்படுத்து தூங்காதீர்கள். அப்படி குப்புறப்படுத்து தூங்கும் பொழுது தேவையான காத்து இழுக்க முடியாம ரொம்ப கம்மியா தான் இழுக்கும். இது நல்லது இல்லைங்க. அதனால குப்புறப்படுத்து தூங்கும் பழக்கம் இருக்கிறவங்க மல்லாக்கப்படுத்து தூங்குங்க, இல்லை சைடில் படுத்து தூங்குங்க, நல்லா இருப்பீங்க. இங்கே எனக்கு இதே தாங்க, குப்புறப்படுத்த தாங்க தூக்கம் வரும். இப்பவும் சரிங்க, எவ்வளோ நேரம் மல்லாக்கப்படுத்தாலும் தூக்கம் வராது, குப்புறப்படுத்த தூங்கிடுவேன். அது சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு. எங்கள் பாட்டி குப்புறப்படுத்து தட்டி குடி தூங்க வச்சு பழகிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ மல்லாக்கப்படுத்துருவேங்க. அதனால் குப்புறப்படுத்து தூங்கும் நேரத்தை விட மல்லாக்கப்படுத்து தூங்கும் நேரத்தில் தான் அதிக காற்று வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் குப்புறப்படுக்கிறவங்க மல்லாக்கப்படுங்க. கண்டிப்பாக உடலில் காற்று ஒழுங்கு செய்யும் பொழுது உடம்பு தன்னைத்தானே அனைத்து வியாதிகளை குணப்படுத்தும். அதே மாதிரி இந்த நைட்டு பெட்ரூமில் படுத்து தூங்குறோம் இல்லையா, இதில் எல்லா ஜன்னல் கதவு அடைச்சி வச்சு படுக்கும் பொழுது நமக்கு தேவையான காற்று கிடைக்கல இல்லையா. அதனால் அந்த காலத்தில் பாருங்கள், பழங்காலத்து வீட்டில எல்லாம் பாருங்கள், வீட்டில் செவுறு கூரை இணையிற இடத்துல ஒரு கட்டமாக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, 4 செவுத்துல இருக்கும். இப்போல்லாம் யாரும் எந்த வீட்லேயும் செய்கிறதே இல்லைங்க. இது ஒரு அருமையான ஒரு பழக்கங்க. அதாவது நமது உடம்பில் இருந்து வரும் கெட்ட காற்று எப்பவுமே மேல் நோக்கி போகும். அதுக்கு வெயிட் கம்மி. உடம்பிலிருந்து வரும் காற்று வெயிட் குறைவாக இருக்கிறதுனால, டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அது மேல் நோக்கி போகும். அப்போ வீட்டில் யாரெல்லாம் அந்த செவுத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி செஞ்சு வைக்கிறீங்களோ கெட்ட காற்றுக்கிட்ட ஆக்சுவலாக நம்மளை பிடிக்காதுங்க. அது எப்படியாவது இடம் கிடைக்குமா, எங்கேயாவது வெளியே போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பண்ணும், அதுவாக மேலே போய் அதுவாக அந்த ஓட்டை வழியே வெளியே போயிருங்க. அப்போ புது காற்று உள்ளே வந்துடுங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஏர் சர்க்குலேஷனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். செவுத்தில் மேலே கூரைக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டையை போட்டு வச்சா போதுங்க. சில வீட்டில் இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, பாட்டிலில் வச்சு பூசியிருப்பாங்க. அதாவது சின்ன ஓட்டை ரெடி பண்ணி ரவுண்டாக ஓட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அருமையாக இருக்குங்க. அந்த வீட்டில் எப்பவுமே நல்ல காற்று இருக்குங்க, குளுகுளுன்னு இருக்குங்க, ஆக்சிஜன் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரீசெண்டாக ஃப்ரான்ஸ் ஜெர்மனுக்கெல்லாம் போயிருந்தேன். அங்கே யோசிச்சு பாருங்கள், குளுகுளுன்னு இருக்குமா. ஆனால் ஃப்ரான்ஸ் ஜெர்மனில் இருக்கிற பழங்காலத்து வீட்டில் எல்லா ஜன்னல்லையும் ஒரு லைனாக ஓட்டை இருக்குங்க. இங்கே பார்த்தா தெரியாது, கிராஸாக இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். ஏங்க, நம்ம நாட்டில் இவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கிற நம்ம நாட்டிலேயே அடைச்சி வச்சு படுக்கிறோமே, அங்கே எவ்வளோ குளிர்ச்சியான நாடு. அங்கேயே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா புது காற்று உள்ளே வந்தாங்க உசுரோட வாழ முடியும்.
ஆனா நம்ம ஊருக்காரங்க அங்க போய் அந்த ஓட்டையில ஸ்டிக்கர் வச்சு அடைச்சிருக்காங்க. புத்திசாலிங்க. பிரான்ஸ் ஜெர்மன் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் பழங்காலத்து வீடுல ஜன்னலுக்கு மேல ஒரு ரெக்டாங்கிளா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுவும் எட்டி பாருங்க, வெளிக்காத்து உள்காத்து வரைக்கும் ஏற்பாடு இருக்குங்க. ஆனா இப்ப இருக்கிற எல்லா வீட்லயும் முழுசா அடைக்கிற மாதிரி கண்ணாடி கதவா மாத்திட்டாங்க. அதனால இனிமேல் காத்தெல்லாம் கிடைக்காது. பாவம், நிறைய வியாதி வரும். அதனால இங்க பாருங்க, சிம்பிளா சொல்லட்டா, ஒரு நைட்டு பெட்ரூம்ல படுத்திருக்கும் பொழுது குப்புற படுத்து தூங்கக்கூடாது. பெட்ஷீட்டை தலையோட போத்தி படுத்து தூங்கக்கூடாது. ரூமில் உள்ள காத்துக்கும் வெளியுள்ள காத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்க வேண்டும். என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை செஞ்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக கெட்ட காற்று வெளியே போகுங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்ல காற்று உள்ளே வருங்க. ஏர் சர்க்குலேஷன். இங்கே பாருங்க, இந்த ஆஸ்மா, வீசிங், நெஞ்சு சளி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, இந்த தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, சொரியாசிஸ், எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், காற்று கெட்டு போச்சு. உடம்பில் உள்ள காற்று கெட்டு போனால் மட்டும்தான் அந்த வியாதியெல்லாம் வரும். இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்களேன். ஏங்க செய்கிறது ரொம்ப சுலபங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து காற்றுல கிடைக்குது. செஞ்சு பாருங்க, உடம்புக்கு அவ்வளோ தெம்பு கிடைக்கும். காற்று மருந்து. எனவே காற்றை மருந்தாக மாற்றுவோம். குப்புற படுக்க வேண்டாம், மல்லாக்கப்படுங்கள். பெட்ஷீட்டு தலையோட போத்த வேண்டாம், கழுத்து வரைக்கும் போத்துங்க. வீட்டில் காத்துக்கும் வெளி காத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துங்க. இதை 3 செய்யுங்களே, நாம் ஆரோக்கியமாக வாழலாம். காற்றை ஒழுங்குபடுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. காற்றை பற்றி நமக்கு அற்புதமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்கங்களையும் சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் பாஸ்கர் ஐயா அவர்கள் இன்று நமக்கு காற்றினுடைய பயன்களும் அதன் விளக்கங்களை அற்புதமாக விளக்கியுள்ளார்கள். இல்லர் பாஸ்கர் ஐயாவிற்கு காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா நம்ம உலக மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் தன் ஆராய்ச்சி மூலம் பல கோணங்களில் நமக்கு பல்வேறு விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாரோ, அதே மாதிரி நமது காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களும் இன்றும் அந்த உணவு முறைகளால், இயற்கை உணவு முறைகளினால் நாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு உணவுகளை சேகரித்து மக்களுக்கு நல்ல விதமாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து, அதற்காக பல்வேறு கோணங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நபர்களை சந்தித்து இன்று பெருமளவில் இயற்கை விவசாயம் செய்து தானே அதற்கு முழு ஈடுபாட்டுடன் செய்து கிட்டத்தட்ட 600 ரகங்களுக்கு மேல் சேமித்து வைத்துக் கொண்டு மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பாக இயற்கை வழி வேளாண்மை செய்து கொண்டிருக்கும் காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்கள் அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றி அற்புதமாக நமக்கு விளக்க வருகிறார்கள். ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் என்று ஒரு தலைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதிலே தொடர்ந்து காலத்திற்கும் பயணிக்கும் வகையில் ஒரு ரயில் பயணத்தில் இருக்கும்போது கூட அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியினுடைய தலைவர் திரு ரொட்டேரியன் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பல யோகாசன குரு கண்ணப்பன் அவர்கள் மற்றும் தாய்ச்சி பயிற்சியளிக்கக்கூடிய அந்த சகோதரி அவர்கள், மேலும் இன்னும் பல சிறப்பான செயல்பாடுகளை மக்களுக்கு, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றி பெற செய்யக்கூடிய இந்த பங்கேற்பாளர்களுக்கு, அவர்களை பங்கேற்பாளர்கள் என்று சொல்வதை விட இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்லது வெற்றி செய்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு பல வகையான ஆலோசனைகளையும் அதே போன்று தொடர்ந்து ஆதரவு கொடுத்து அதை வெற்றி பெற செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பார்வைகளுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, இன்று சற்று முன் இதுல ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் அந்த
உறங்கும் போது முகத்தை மூடிக்கொள்ளக்கூடாது, அதே போன்று குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது என்றெல்லாம் சொன்னார்கள். மிக அருமையான தகவல். அதே போன்று இந்த குப்புறப்படுத்து என்பதில் மற்றும் ஒரு கூடுதலான ஒரு தகவலை பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன என்று சொன்னால், எனக்கு வந்து ஒரு பாண்டிய வம்சத்தை சேர்ந்த ஒரு நண்பர், அந்த வழியில் வந்த ஒரு நண்பருடைய தொடர்பு கிடைத்தது. அவர் இந்த படுக்கும் முறை, தூங்கும் முறையை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவார். அப்படி இருக்கும்போது இந்த குப்புறப்படுத்து தூங்கினால் அவர்களுக்கு வந்து பெண் கொடுக்க மாட்டார்களாம் அந்த காலத்துல. இந்த ராஜவம்சத்திலையும் சரி, மற்ற எல்லா வகையினரையுமே பொதுமக்களுமே கூட குப்புறப்படுத்து ஒருவன் தூங்கினால் அவனுக்கு நிச்சயமாக பெண் கிடையாதாம். ஏனென்றால் அந்த குப்புறப்படுத்து உறங்குவது அவ்வளவு மோசமான காரியம். இன்று நாம் பல இடங்களில் பார்க்கும்போது இதை ஒரு ஸ்டைல் என்று சொல்வார்கள். அந்த ஸ்டைலாக சினிமாவில் கூட சில நடிகர்கள் குப்புறப்படுத்து ஸ்டைலாக உறங்குவது போல் காட்டியிருப்பார்கள். அதை பார்த்துவிட்டு இளைஞர்களும் குப்புறப்படுத்து உறங்குகிறார்கள். ஆக எந்த இல்லத்தில் சிறுவர்களோ அல்லது பெரியவர்களோ குப்புறப்படுத்து உறங்கினால் தட்டி எழுப்பி நேராக படுக்கும் முறைகள் எல்லாம் இருக்கு. அந்த செய்திகளை பற்றி எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது போன்று படுத்து உறங்குவதுதான் சரியானதாக இருக்கும். அந்த அளவிற்கு இந்த குப்புறப்படுத்து உறங்குவது என்பது ஒரு உடலுக்கு தீங்கான ஒரு செயல் என்று தெரிவித்துக் கொண்டு, மேலும் இன்று வந்து நம்ம தொடர்ந்து பல மரபு நில்ரகங்கள் பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த மரபு நில்ரகங்கள்ல இன்னைக்கு வாளன் சம்பா என்பது பற்றி பார்ப்போம். வாள், அந்த வாளுடைய நெல் என்பதால் இதற்கு வாளன் சம்பா என்று பெயர். இந்த மரபு நெல் ரகங்கள் என்றாலே அதற்கு நிறைய கேரக்டர்ஸ், தனித்தன்மைகள் வந்து இருக்கும். அந்த தனித்தன்மைகள்ல ஏற்கனவே நம்ம சொன்னது போன்று பல நிறங்களுடைய அரிசி, வாசனை உள்ள அரிசி, அதே போன்று வாள்களை உடைய அரிசிகள் இருக்கு. இந்த வாள்களுடைய அரிசி என்பது நெல்லினுடைய நுனியில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு நீளத்திற்கு வாள்கள் நீண்டு இருக்கும். ஒரு ஊசி போன்ற ஒரு வாள் வந்து நீண்டு இருக்கும். இது சில அரிசிகளுக்கு 4 இன்ச்சு 5 இருக்கும், 5 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். சில அரிசிகளுக்கு 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு என்று பல்வேறு விதமாக இருக்கும். அதுல யானை கொம்பன் என்று ஒரு நெல் ரகம் உண்டு. அது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம், தென்காசி இது போன்ற பகுதிகளை மையமாக கொண்டு விளையக்கூடியது. அதற்கு யானை தந்தம், யானைக்கு எப்படி தந்தம் இருக்கிறதோ அது போல ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒரு தந்தம் வைத்தார் போல இருக்கும். அதனால அதற்கு யானை தந்தம் அல்லது யானை கொம்பன் என்கிற பெயர் உண்டு. அது போல இது வாளன் சம்பா. இந்த வாளன் சம்பாவுக்கு 5 இன்ச் நீளத்திற்கு ஒரு வாள் போன்ற ஒரு வாள் இருக்கும். அந்த வாளுடைய நெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகு. அந்த நெல்லை வந்து பாதுகாப்பதற்கு இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஒரு பக்கம் என்று சொன்னால், இதனுடைய தனித்தன்மைகள், இது போன்று வாளுடைய நெல் ரகங்கள் உயரமாக வளரக்கூடியது, மிக சிறிய ரகம், இந்த துளசி வாசனை, சீரக சம்பா போன்ற மிக சன்ன ரக நெல் ரகங்கள், இதெல்லாம் தான் அந்த ஆர்வத்தை தூண்டியது. அந்த வரிசையில் இந்த வாளன் சம்பா சம்பா பருவத்தில் விளையக்கூடியது. ஏற்கனவே சொல்லியிருப்ப இந்த சம்பா என்பது ஆடி மாதம் 18க்கு பிறகு துவங்கி தை மாதம் அறுவடைக்கு வந்து வரக்கூடிய நெல் ரகங்கள் அனைத்துமே சம்பா ரகங்கள். இந்த சம்பா ரக அரிசிகள் வந்து வாதம், பித்தம், கபம் இதை வந்து சீர் செய்யக்கூடியது. பெரும்பாலான நோய்களுக்கு மருந்தாக அமையக்கூடியது. இந்த பாரம்பரிய அரிசிகள் என்று சொன்னாலே அதுல வந்துட்டு இந்த நார்ச்சத்து, அதே போன்று துத்தநாக சத்து, இரும்பு சத்து, அதே போன்று சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம் போன்ற பல்வேறு சத்துகள் அனைத்து அரிசிகளிலுமே சீரானதாக இருக்கும். அதே போன்று இரத்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மையும், வாத நோய்களை சரி செய்யக்கூடிய தன்மையும், எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மையும், நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மையும் இயல்பாகவே எந்த ஒரு பாரம்பரிய அரிசியை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இருந்து கொண்டே இருக்கும். அதிலே ஒரு சில அரிசிகள் வந்து வெவ்வேறு
நோய்களுக்கு சிறப்பு உடையதாக இருக்கும். இந்த வாலன் சம்பா பருவத்தில் விளையக்கூடிய ஒரு 150 நாள்ல விளையக்கூடிய ஒரு அரிசி. கதிர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய வாள்களும் நெல்லும் சிவப்பு நிறமாக காட்சியளிக்கும். அது காய்ந்து முற்றும் போது சாதாரண நெல் போன்றே இருக்கும். இதை அடித்து பிரித்து எடுப்பதிலே நிறைய சிரமங்கள் இருக்கும். இந்த நெல் ரகங்களை கைவிட்டதற்கு முக்கியமான காரணம் இதை கையாள்வதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தான். மரபு நெல் ரகங்கள் எல்லாமே உயரமாக வளரும். அதே போல விளைந்த பிறகு சாயும் போன்ற சில காரணங்கள் அறுவடையின் போது சில இழப்புகளை ஏற்படுத்தும் என்பதனாலேயே இந்த முக்காமுடை என்று சொல்லக்கூடிய ஒட்டுரக நெல்களுக்கு நாம் மாறிக்கொண்டோம். ஆனால் ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் பல நன்மைகள் உடையதாக இந்த மரபு இருந்தது. நாம் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே உழைப்பை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகவே நாம் இந்த ஒட்டுரகங்களை தேர்வு செய்து கொண்டோம். ஆனால் உடலுக்கு மிகப்பெரிய தீங்குகளை இன்று விளைவித்து விட்டது இந்த ஒட்டுரக நெல் ரகங்கள். நம்மாழ்வார் சொல்லும் போது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஆந்திரா பொன்னி என்று சொல்லக்கூடிய ஒரு ரகம் பாத்தீங்கன்னா மூட்டு வலி, வயிறு புண்ணு, இன்னும் சொல்ல போனா நீரிழிவு நோய், கேன்சர் போன்ற அனைத்து வியாதிகளையும் வரவழைத்து விடக்கூடிய ஒரு ரகம். அந்த ரகம் தான் இன்னைக்கு பரவலா இந்தியா முழுக்க பல பிராண்டுகளில் அரிசியாக விளைந்து கொண்டிருக்கிறது. அதைதான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம். அது போன்ற அரிசிகளில் இருந்து நாம் மாற்றாக இந்த மரபு அரிசிகள் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த சம்பா பருவத்தில் விளையக்கூடிய இந்த வாலன் சம்பா அரிசியானது மிகவும் சுவையுடையது. சுவை என்று சொன்னால் இந்த அரிசியை நாம் சமைக்கத்தான் வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. இந்த அரிசியை கிடைப்பது அரிது. ஆனால் இந்த ஆண்டு நாம் இதுக்கான விதையை ஓரளவுக்கு நன்றாக செய்து வைத்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு நிச்சயமாக அரிசி கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதே போன்று இந்த அரிசியை நாம் ஊற வைத்து அதை நாட்டு சர்க்கரை, நெய், முந்திரி, பாதாம் என்னெல்லாம் உங்களால் அதிலே பேரிச்சம்பழம் போன்ற இனிப்பு கலந்த அந்த பழங்களை, திராட்சை போன்ற பழங்களை லேசாக இடித்து விட்டோ அல்லது அப்படியேவோ இதெல்லாம் கலந்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதை ஒரு காலை உணவாகவோ அல்லது மாலையிலே ஒரு சிற்றுண்டியாகவோ குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது உடலை உடலை அதே போன்று வயிறு சுத்தமாகும். குறிப்பா இந்த வாலன் சம்பா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து. உடலிலே இருக்கக்கூடிய வயிறு புண்ணாக இருந்தாலும் சீரற்ற குடல் இயக்கம், அதே போன்று வாயு தொல்லை போன்ற விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான மருந்து இந்த வாலன் சம்பா. அதே போன்று குடலை பலப்படுத்தும், செரிமானத்தன்மையை சிறப்பாக வைத்திருக்கும். எந்த ஒரு பொருள் எளிதாக சீரணம் அடைகிறதோ அந்த பொருள் உடலுக்கு வலிமையையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூளை நரம்புகளை சிறப்பாக பேணக்கூடியதாக, பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். உடல் முழுவதுமே இரத்த ஓட்டம் என்பது சீரானதாக இருக்கும். செரிமானம் என்பதுதான் மிக முக்கியமானது. இன்றெல்லாம் பாத்தீங்கன்னா விருந்து வீடுகளிலே சாப்பிட்டு விட்டு அதை செரிப்பதற்காக பல குளிர்பானங்களை வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். வாய் சுவைக்கு சாப்பிட்டு விட்டு பிறகு அதை செரிக்க கூட நமக்கு அதற்கான ஆற்றல் இல்லாத போது செயற்கையாக அதை இது போன்ற குளிர்பானங்களை பிடித்து நொதிக்க வைக்கிறோம். அது மிகப்பெரிய தீங்குகளை உடலுக்கும் ஏற்படுத்திவிடும். அதை நாம் தொடர்ந்து அப்புறம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் என்பது ஆகவே ஒரு உணவை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் அதை நம் உடலே செரித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். அதே போல உண்ணுகிற உணவு இயற்கையாகவே நாமவே செரித்து போக செய்ய வேண்டும். அதுதான் சிறப்பானதாக இருக்கும். அது போன்று இந்த வாலன் சம்பா அரிசியானது ஆர்த்தட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கீழ்வாதம் அந்த நோய்க்கு ஒரு அற்புதமான உணவாக இருக்கும். இதை உணவாகவும் சமைத்து சாப்பிடலாம். ஊற வைத்து எப்படி பழங்கள் போன்ற பல்வேறு நட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதெல்லாம் சேர்த்து நாம் சாப்பிடலாமோ அதே போன்று இதை மதிய உணவாகவும் இட்லி, தோசை போன்ற பல்வேறு உணவு வகைகளாகவும் இதை சமைத்து நாம் சாப்பிடலாம்.
இதை சாப்பிடும்போது உடலுக்கு மேலும் பலமும் சேர்ப்பதாக இருக்கும். அதே போன்று இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிடும்போது தேக செழுமை என்று சொல்லக்கூடிய உடல் வலிமையை பெற்றாலே தேக செழுமை என்பது வந்துடும். அப்படி பளபளப்பாக இருக்கக்கூடிய தேக செழுமையை ஏற்படுத்தக்கூடிய அரிசியாகவும் இந்த அரிசி இருக்கும். இப்படி பல நன்மைகள், ஒன்றல்ல இரண்டல்ல, பல்வேறு, அது உடலுக்கும் சரி, உடலை பளபளப்பாக இருக்க செய்வதற்கும் இந்த வாளான் சம்பா அரிசி மிகவும் ஏற்ற ஒரு அரிசி என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த சம்பா பருவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடி 18க்கு பிறகு காற்றிலே, ஏற்கனவே சொல்லியிருக்கும், காற்றிலே ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதே போன்று ஐப்பசிக்கு பிறகு வரக்கூடிய இந்த அடைமடை காலத்தில் இந்த நீரிலேயே நின்று விளையும் பல மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாவற்றையும் பார்த்திருப்போம். எல்லாவற்றுக்கும் நீர் பாய்ச்சி அது உடனே காய்ந்து விடும். ஆனால் நெல் பயிர் மட்டும்தான் நீரிலேயே நின்று விளையக்கூடிய ஒரு பயிராக இருக்கும். அப்படி பெய்யக்கூடிய மழை நீரிலிருந்து முழுமையான சத்துக்களை அது பெறுகிறது. ஒரு பயிர் என்பது வெறும் 18% தான் மண் பரப்பிலிருந்து, அதாவது நிலத்தில் இருந்து எடுத்துக்கொள்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 82% பார்த்தோம் என்று சொன்னால் அது காற்றில் இருந்து தான் புரிந்து கொள்கிறது. ஆக இந்த ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காற்றில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி மற்றும் மழை நீரை ஈர்த்து அதில் இருக்கக்கூடிய உயிராற்றலை அரிசியாக அது நமக்கு கொடுக்கிறது. ஆக நீண்ட காலம் இந்த இருக்கக்கூடிய குறுகிய கால நெல் ரகங்கள், ஒற்றகங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மிக குறுகிய காலங்கள்ல விளைந்து விடுகிறது. 90 நாள், அதே போல 110 நாள், 120 நாள், 135 நாளை தாண்டிய நெல் ரகங்களே இன்று இல்லை. ஆனால் மரபு நெல் ரகங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் 150 நாட்களுக்கு மேலதான் விளையும். 150, 165 போன்ற ரகங்கள் தான் இந்த சம்பா பட்டம். அதுவும் ஒரு காரணம். வள்ளலார் சொல்வதற்கு மிக நீண்ட நாள் வயதுடைய நெல் ரகங்கள் இந்த சம்பா பருவ நெல் ரகங்கள் என்பதால் இந்த சம்பா பருவ நெல் ரகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அதே போன்று மழை நீரில் விளைவதா, அதே போல கார் அரிசிகளையும் குருவி அரிசிகளையும் மருத்துவ குணங்கள் தேவை என்று சொன்னால் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். பூங்கார் என்று சொன்னால் அந்த பூங்கார் பெண்கள் மட்டும் தொடர்ந்து ஒரு வேளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காலை இட்லி, தோசை போன்றும் கஞ்சி போன்றும் எடுத்துக்கொள்ளலாம். அது போல ஏதோ ஒரு மருத்துவ குணம் தேவை அதே போல 60ஆம் குருவை மூட்டு வலி இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சராசரியான மதிய உணவு என்பது இந்த சம்பா அரிசி வகைகளாக தான் இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளலார் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்று சொல்லி, ஓரளவுக்கு இன்று நாம் ஒரு குறிப்பான அரிசியை பார்த்திருக்கிறோம். இது போன்ற அரிசிகளை பார்க்கும்போது இது கிடைக்குமா என்கிற ஒரு கேள்வி நம்மிடையே எழும். நிச்சயமாக வரும் காலங்களில் இது போன்ற அரிதான ரகங்களையும் அதை உற்பத்தி செய்து அதனுடைய விதை பெருக்கத்தை முதலில் ஏற்படுத்தி அதை மற்ற விவசாயிகளுக்கும் கொண்டு சென்று இது போன்ற அரிசிகளையும் கிடைக்க செய்வது மட்டும்தான் நம்மளுடைய விவசாயிகளுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆண்டு இதற்கான விதை உற்பத்தி செய்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு நிச்சயமாக அரிசியை உற்பத்தி செய்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியிலே போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்துக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒவ்வொரு வாரமும் நமக்கு இந்த அரிசி ரகங்களை பற்றி இவ்வளவு ரகங்கள் இருக்கு என்பதையே நமக்கு தெரியாத வண்ணம் இருந்தாலும் அதற்கு இன்று ஒவ்வொரு நெல் அரிசி வகைகளை அற்புதமாக அதன் பெயர்களை சொல்லி நமக்கு அதனுடைய வகைகளின் பயன்பாடுகளையும் சிறப்பாக நமக்கு அளித்து கொண்டிருக்கும் காரைக்கால் வழி இயற்கை வேளாண்மை வழி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, நான் மூலிகை மகேந்திர பேசுறேங்க ஐயா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க. வணக்கம் ஐயா.
ஐயா வந்து நெல்லுல ஆஸ்கர் விருது வாங்கிடுவார்னு நினைக்கிறேன் உலக லெவல்ல நெல் பாதுகாப்புல. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு காலகட்டம் விருது கொடுத்துருவாங்கப்பா. இவ்வளவு ரகம் சேர்த்து இவருக்குதான் முதல்ல விருது கொடுக்கணும் அப்படின்னு. ஒண்ணு கிண்ண சாதனை, இல்லை என்றால் உலகம் முழுவதும் ஒன்று கூடி கொடுக்குற ஆஸ்கர் விருது ஐயாவுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளால இதுதான் செய்ய முடியும். நான் கத்திரிக்காவும் தக்காளி கிட்டே நான் சேர்த்துங்கிறேன். ஐயா வெறும் அற்புதமான ஒரு முறையும் ஐயா பேசும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இதுவரை நம்ம எவ்வளவு அறியாம விட்டுட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு வருத்தமா இருந்தது. இது நம்ம பயன்படுத்தலனாலும் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு அற்புதமான இந்த ஒரு வாசகங்கள் அவருடைய வாயில வர ஒரு வார்த்தையும் உன்னிப்பாக நான் கவனிப்பேன். ஒரு மன நிறைவு இருக்குது. இதை கேட்டதிலே எனக்கு பசி அடங்கி போச்சு சாப்பிட்ட மாதிரி. அதனால இது மாதிரி மக்கள்களே ஐயா சொல்லுவதை கூர்ந்து கவனித்து அவர் கையில எதெல்லாம் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடலில் உள்ள பசியை நம்ம வளர வைப்போம். அந்த பசி நலமோடு வாழும். மனமார்ந்த ஐயாவுக்கு எல்லாரும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லுங்கள். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. கண்டிப்பாக உலக சாதனை செய்ய போறீங்க. முன்னாடியே அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நமஸ்காரம் ஐயா. நம்மளே காலச்சக்கரத்து சார்பாக அவருக்கு ஒரு விருது கொடுத்துருவோங்க. கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்கணும். மகிழ்ச்சி அடைகிறேன் நான். அருமையான கருத்து. ஆடு கட்டி போரடித்தால் மாளாது என்று ஆணை கட்டி போரடித்தார்கள். இன்னைக்கு டிராக்டர் கட்டி அடிக்கிட்டு ஐயா, அந்த பாடலை முழுமையா சொல்லிடுறேன். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்பதுதான் அந்த பாடலுடைய முழுமை. அந்த அளவுக்கு இந்த சென்னல் என்று சொன்னால் சிவப்பு அரிசிகளை கொண்ட அந்த அரிசிகள் நம்ம தமிழ்நாட்டில் அது பரவலாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு என்பதே இந்த சென்னல் வகைகள் தான். எதெல்லாம் சிவப்பா அரிசி இருக்கோ அதெல்லாம் சென்னல். அதில் சென்னல் என்றும் ஒன்று இருக்கிறது. நெல்லும் சிவப்பாக இருக்கும், அரிசியும் சிவப்பாக இருக்கும். அது விளைச்சலும் அந்த அளவிற்கு இருக்கும். அதை யானையை கட்டி அடித்தால் கூட அதை அடித்து மாளாது அந்த அளவிற்கு விளைச்சலை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் என்று பார்த்து நன்றிங்க. நன்றி ஐயா. அதாவது ஒரு கருத்து என்பது இப்ப மூலிகை மகேந்திரன் ஐயா சொன்னதை பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்கார் விருது வாங்குவாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது என்னைக்குமே ஒரு விஷயம் நடக்க உள்ள ஒரு வார்த்தைகள் வெளியில வர்றது அது தானா வராது. அது இறையாற்றல் நமக்கு ஏற்படுத்துற விதங்கள் தான். இன்னைக்கு ஐயாவுக்கு இந்த ஆஸ்கார் விருது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல என்பதை அனைவரும் உணர வேண்டும். கண்டிப்பாக இவர்கள் செய்யும் இந்த சேவைகளுக்கு வரும் காலங்களில் அந்த இறையருளால் பல்வேறு விருதுகளை வாங்கி நமக்கும் நம் நாட்டிற்கும் சரி உலக மக்களுக்கும் சரி பல்வேறு கோணங்களில் இவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயா சொன்னது போல் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு ஈடுபாடுடன் மூலிகை மகேந்திரன் ஐயா நேர்ல பார்த்ததில்லை அவங்க. ஆனா நாங்க நேர்ல பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஒவ்வொரு விவசாய அரிசி வகைகளை தானே முன்னின்று அந்த அளவுக்கு ஈடுபாடுடன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நெல் ரகமா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு அந்த நெல் ரகத்தை பயிரிட்டு அதை அறுவடை செய்து மக்களுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பை ஒவ்வொன்றத்தையும் தானே முன்னின்று கையில் எடுத்து அதை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கூட நாங்க நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இவ்வளவு சேவைகளை செய்து கொண்டிருக்கும் ஐயாவிற்கு வருங்காலங்களில் அனைத்து விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்பதை இந்த காலச்சக்கர நிகழ்வு மூலமாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. நன்றி. மற்றும் இந்த நிகழ்வு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் ஈஸ்ட் சங்கத்திற்கும் மற்றும் பயிற்சிகளை அளித்த பூங்கொடி கண்ணப்பனம் அவர்களுக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த காரைக்கால் இயற்கை வழி வேளாண்மை பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மகிழ்ச்சி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. வாழ்த்துக்களை மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வளமுடன். சேலம் அருள்மணி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்க. திருச்செங்கோடு சுப்பிரமணியம். சென்னை முருகேசன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன்.